ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம புதிய யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளி குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். நீங்களும் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தான் புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் நேமு விக்கி வித் பூர்ணி. எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும். எல்லாரோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நம்மளுடைய குலதெய்வம் பேர் வந்து ஸ்ரீ புத்து மாரியம்மன். ஆனால் வரலாற்று பேர் வந்து புத்தடி மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா புத்துக்கு கீழேருந்து தானாகவே உருவானதுனால புத்தடி மாரியம்மன் பேர் வந்துச்சு. இப்போ குலதெய்வ கோயில் எங்கே இருக்குன்னா நம்ம வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் தெய்வத்தை கமெண்ட் பண்ணுங்கள், அதாவது குலதெய்வத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் வருஷத்துக்கு ஒரு தடையாவது உங்கள் குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணுங்கள். அப்போ தான் மற்ற தெய்வத்தோட அருள் கிடைக்குன்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இப்போ குலதெய்வ கோயிலுக்கு வர போகிறோம் பக்கத்தில். அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு முருகன் கோயில் இருக்கும். இந்த ரோட்டை பற்றி சொல்லணுன்னா, இந்த ரோடு வந்து சுத்தமாகவே இருக்காது, ரோடே இருக்காது. நாங்கள் சின்ன வயசில் வரும்போதெல்லாம் வெறும் கல் மூலமாக தான் இருக்கும். ஆனால் ஃபேமிலியாக வரும்போது ஜாலியாக பேசிக்கிட்டே ஆட்டை அடிச்சுக்கிட்டே வரும்போது இந்த டிஸ்டன்ஸும் தெரியாது, இந்த ரோடோட விஷயமும் நமக்கு தெரியாது. ஃபுல்லாக கூலிங் ஏரியா, ஃபுல்லாக ஜில்லுன்னு இருக்கும். சுற்றி விவசாய நிலம் தான். அப்படியே பாருங்கள், பக்கத்தில் அந்த கோயில் பக்கத்தில் வரும். அந்த ஒரு முருகன் கோயில் இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு. அப்படியே லெஃப்ட் சைடில் திரும்பினோன்னா வீடெல்லாம் இங்கே தான் ஆரம்பிக்கும். ஃபுல்லாகவே வீடு இந்த ஊரோட வீடு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதான் பாருங்கள், இன்னும் பெருசாக வளர்ச்சி அடையினாலும் இந்த ஊர் இன்னும் பார்க்க அருமையாக இருக்குது. இந்த பக்கத்தில் வந்துச்சு தான் பாருங்கள், நேரம் லாஸ்ட்டில் தெரியல, அந்த தான் குலதெய்வம். வாங்க கிட்டே போய் பார்ப்போம். இப்போ தான் கட்டட வேலை போயிட்டு இருக்கு. கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் நாள் குறிக்காமல் வேலை அப்படியே பொறுமையாக போய்கிட்டு இருக்குது. ஆனால் நல்லபடியாக பெருசாக பண்ணுறாங்க. நம்மளால் முடிஞ்சு நம்மளும் செய்வோம். அப்படியே பைக்கை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். சரி, நம்ம தான் காலைல சீக்கிரமாக வந்திருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தா நமக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து எல்லோரும் கூழ் காய்ச்சுறாங்க. இன்றைக்கி அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாமே. சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு. அங்கே சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் கூழ் கொடுத்தாங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு இந்த கூழ் ரொம்பவே பிடிச்சிடுச்சு. கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. காலையில் வெறும் வயிற்றுல வந்து நல்லா தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வரவங்க பாருங்கள், எல்லாருமே ஆளுக்கு ஒரு கிளாஸ் கூழ் கொடுத்ததுனால வயிறு ஃபுல்லாக ஒரு 5-6 கிளாஸ் நானும் குடிச்சிட்டேன். என் பொண்ணை பாருங்கள், ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடிச்சிட்டு எப்படி தெரிஞ்சு முடிச்சுருந்தீங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேப்ப மரத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த கோயிலுக்குன்னு தனியாக வந்து கொடிமரமே ஒன்று கிடையாது. இயற்கையாக தானாகவே இந்த இடத்துல கொடிமரம் எங்கே வைக்கணும்னு மக்கள் விருப்பப்பட்டாங்களோ அதே இடத்துல முளைச்சதுனால இதை தான் கொடிமரமாக இங்கே கும்பிட்றாங்க. அடுத்தடுத்து குடும்பங்கள் சாமி தரிசனம் வந்துகிட்டே தான் வந்தாங்க. தீபாராதனை காட்டும் போது வீடியோ எடுக்க வேணான்னு நம்ம தான் எடுக்கிறது இல்லை. அங்கே இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், ஒரு இருட்டு பகுதியாக ஒரே ஒரு தீபம் மட்டும் இருக்குது. அங்கே தான் வந்து சாமியோட கருவறை வரும்போது இப்போ இருக்கிற தற்சமயத்துக்கு தான் வச்சுருக்காங்க. கோயில் வந்து மிக பிரமாண்டமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால சிலையும் மிக பிரமாண்டமாக செய்ய கொடுத்துருக்காங்க. இப்போ தற்போதைக்கு அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சாமி தரிசனத்துக்காக. வாங்க அப்படியே கோயில் சுற்றி பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில, கோயில் நல்லா பிரம்மாண்டமாக பெருசாகவே இருக்குது. ஏன்னா வீடியோவில் வந்து அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரில, ஆனால் நேரில் பார்க்கும்போது அந்தளவுக்கு கிட்டத்தட்ட 100 அடி நீட்டு நல்லா பெருசாக. நம்ம குலதெய்வம் இவ்வளோ பெருசு கட்டும் போது நமக்கு தனிப்பட்ட மகிழ்ச்சி தான். நம்ம ஏற்கனவே ஏதோ பண்ணியிருக்கோம், இன்னும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம இந்த கோயிலுக்கு பண்ணணுன்ற விருப்பம் நமக்கு இருக்குது பார்க்கும்போது. ஏன்னா அந்தளவுக்கு மெனக்கெட்டு இந்த இடத்த ஒன்று பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்க அப்படியே கோயில் சுற்றி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தூரத்தில் தெரியுற கன்னி கோயில் வந்து சப்த கன்னிகள் சொல்லுவாங்கள்ல, 7 கன்னிகள், அந்த கோயிலோட இதுதான். அங்கே வாங்க போய் கிட்ட போவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சிலை வடிவமைச்சிருக்காங்க. இதையும் திருப்பியும் பெயிண்டிங்லாம் ரீஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் கோபுர தரிசனத்தை பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பிரம்மாண்டமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து இந்த ஸ்டோன் தான், இதெல்லாம் செங்கல் வச்சுலாம் செய்யலை. ஃபுல்லாகவே வந்து இந்த பாறாங்கற்களை செதுக்கி தான் செஞ்சுருக்காங்க. கோயிலுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமம் தான், ஆனால் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு ஜில்னஸ் தான் இருக்கும். இவ்வளோ வெயில்லையுமே இங்கேருந்து ஒரு ஹார்டாக ஃபீல் ஆகாது, ஒரு கூலிங் கிளைமேட் மாதிரி தான் இருக்குது இங்கே. அப்படியே கோயிலோட ஃபுல் லென்த்து தெரியும் பாருங்கள், கிட்டத்தட்ட 100 அடி லென்த்து. நல்ல பிரம்மாண்டமாக அந்த கற்கள்லாம் செதுக்கி அழகாக பண்ணியிருக்காங்க. ரோடு வரைக்குமே கோயில் நிர்வாகத்துலேருந்து தான் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
சிமெண்ட் ரோடு ஃபுல்லாகவே கோயில் நிர்வாகம் தான் பண்ணியிருக்கு இந்த ஊருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தாமரை குளம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. வீடியோவில் அந்தளவுக்கு கேப்சர் பண்ண முடியல, ஆனால் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. கிட்ட போய் காட்டுறேன் பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இன்னும் சில பேர் தாமரைப்பூ இன்னும் நேரில் பார்க்காம இருக்காங்க, நேரில் பாருங்கள், கண்டிப்பாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த மலர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு, அப்படியே கோயிலையும் சுற்றி பார்த்தாச்சு. அப்புறம் இந்த கோயில் ஃபுல்லாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் கும்பாபிஷேகத்தை தான் இன்னொரு வீடியோ நம்ம போடலாம். வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு 2 தாமரை பூ வேணும்னு என் ஹஸ்பண்ட் கேட்டேன். என் பொண்ணுக்கும் தாமரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் நாங்கள் 2 பேரும் கேட்டோம். அவங்க போயிட்டு தாமரை பூ பறிக்க போகிறாங்க. ஒரு தாமரை பூ கேட்டதுக்கு 2வது பர்சன் கொடுத்தாச்சு. இருந்தாலும் உங்களுக்குலாம் சண்டையாக பார்த்தீங்களா? என் பொண்ணு சும்மாவே இருக்க மாட்டா. அப்படியே அங்கே இருக்கிறவங்களாம் பாய் சொல்லிட்டு கிளம்பணும். போகிற வழியிலேயே ஒரு கிருஷ்ணர் கோயில் அழகாக இருந்துச்சு. சரி கோயிலுக்குள்ளே போகலாமேன்னு பார்த்தா நட சாத்தி இருந்துச்சு. அதனால் வெளியிலேருந்து தரிசனம் பண்ணிட்டு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சின்ன கோயிலாக தான் அழகாக கட்டியிருக்காங்க. இப்போல்லாம் கிருஷ்ண கோயிலாம் பெரும்பாலும் அதிகமாக இருக்கிறதில்ல, நிறையா ஊரில் இங்கேயே ஒன்று தான் இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெவந்தி பூ பார்த்துட்டு என் பொண்ணு என் ஒய்ஃப் 2 பேருமே பார்க்கணுன்னாங்க. சென்னுக்கிட்ட கூப்பிட்டு போனால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே நீங்களும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன். இதை விட பெட்டராக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.